Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. எபிசோட ஓப்பனிங்கில் ஒரு பிளானட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, இங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. அது யார் சொல்கிறாங்கன்னா, அது ஒரு லேடி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அது ஒரு லேடி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கரெக்டான பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோமா, இல்லைனா லொக்கேஷன் மாதிரி தப்பாக வந்துட்டோமா அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இல்லை இது கரெக்டான பிளானட் தான், இதோட கோஆர்டினேஷன் கரெக்டாக இருக்குது. 17746522245 B2COS2C423 இந்த பிளானட் கரெக்டாக தான் வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம அதாவது இந்த அக்கார்டிங் டு நம்ம கோஆர்டினேஷன் பார்த்தோம்னா நம்ம கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அதான் அதை காமிக்கிறாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளே இருந்தால் அவங்க 3 பேர், அப்போ அந்த 2 பேரும் இந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளே இருந்தால் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாங்க இந்த பிளானட் அதுதான் எர்த்துன்னு. ஏ ராபர்ட், டேய் சோத்து திருடா, எங்கடா இருக்க, இங்கே வாடா அப்படின்னு வந்து கத்துறாங்க. யாருன்னு பார்த்தா இங்கே ஒரு பர்சனை காமிக்கிறாங்க. இவங்க தான் ராபர்ட். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே, இந்த மாதிரி பிளேஸ்லாம் இருக்கா, எனக்கு என்னமோ ஏதோ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. என்ன இருக்கும், ரேடியேஷன் ஜாஸ்தியாகி அந்த இடத்துல ஆக்சிஜன் எல்லாத்தையும் போயிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி இடம் வந்து இந்த வாண்ட் கிரிமினல் வந்து ஒளியறதுக்கு பெஸ்ட்டு இடம் அப்படின்னு அந்த லேடி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் ராபர்ட் எதை பற்றி கண்டுக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த சன்ரைஸ் ஆகுது. அப்போது அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கலாம், ஒருவேளை ஹை ரேங்கிங் மெம்பர், ஏன் அந்த பிளாக் பேர்ட் கேங் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த லேடி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு அப்படியா அப்படின்னு ராபர்ட் சொல்கிறாங்க. டேய் நான் சொல்கிறத நீ கேட்குறியா இல்லையா? இல்லை இல்லை நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அதாவது அதாவது அந்த அந்த மூன் ரைடர்ஸ் இருக்காங்களே, அவங்களோட மெயின் சிஸ்டம் வந்து பெக்கர் செட்டான், அது வந்து இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதை பற்றி யோசித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா வளர்ற? இல்லை 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 ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது சுஞ்சா நீ இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த எல்லாரும் பேர் வந்து சுஞ்சா, எல்லாம் நான் வச்சுக்கோங்க, போக போக சுஞ்சா சுஞ்சான்னு தான் கூப்பிடுவோம், இல்லைனா எல்லாருன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம். அப்போ சுஞ்சா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த கேங் மட்டும் இங்கே வந்தாங்கன்னா அது வந்து ஒரு சூசைடுக்கு சமம். ஏன்னா இந்த இடத்துல ஆக்சிஜன் வந்து சுத்தமாக இல்லை, அது போக ரேடியேஷனோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதோட ட்ரெட் லெவல் வந்து 87 இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தால் அதாவது இதை வந்து பர்ஃபெக்டாக வந்து சாகிறதுக்காகவே இந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு சுஞ்சா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்காங்க ஹியூமன்ஸ் வாழ்கிறதுக்கு அப்படின்னு வந்து அந்த லேடி கேட்குறாங்க. ஒருவேளை ஒரு டாப் நாச் ரேடியேஷன் ஷீல்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் ஹை கெப்பாசிட்டி இன்டர்னல் எனர்ஜியை வந்து கொடுத்து அதை மல்டிப்ளை சைக்கிள் அளவு ரொட்டேஷன் விட்டா மேபி ஒரு 6 ஹவர்ஸ் தாங்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவ்வளோதான் தாங்குமா? அவ்வளோதான் தாங்குமா அப்படின்னு 2 பேர் திரு முடிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே ராபர்ட், இப்போ நம்ம போய் தேடுவோம்ல, அப்போ அங்கே ஒருவேளை ஒன்றும் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, அதுக்காக நம்ம வாழ்க்கையை ரிஸ்க் எடுத்து அங்கே போகணுமா? முக்கியமாக நீ போவியா? அதாவது அங்கே என்ன இருக்குன்னே தெரியாமல் நீ உன் லைஃப்பை ரிஸ்க் வச்சு போவியா அப்படின்னு கேட்குறாங்க அந்த லேடி. அப்போ ராபர்ட் என்ன சொல்கிறாங்க, ஏன் உயிரா, எதுக்கு இப்போ என் உயிரை பற்றி பேசிகிட்டு இருக்கான், ஒருவேளை நீ இங்கேருந்து அப்படியே ஸ்பேஸில் தூக்கி போட்டுருவாங்களோ, பண்ணுவாங்க அப்படின்னு வந்து ராபர்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. வந்து ஏன்டா நான் சொல்கிறது கொஞ்சமாச்சும் கேட்குறியா இல்லையா? எப்போ பார்த்தா நீ ஏன்டா போன மாதிரி நின்றுக்கிட்டே இருக்க? சரி சுஞ்சா, ஏதோ சொன்னால ஹியூமனோட லைஃப் டிடெக்ட் ஆகிருக்குன்னு, அது அந்த சர்ஃபேஸ் கீழேயா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு வந்து சுஞ்சா சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்த காமிக்கிறான். அப்போது அந்த எர்த்துக்குள்ளே காமிக்கிறாங்க. பார்த்தா எக்கச்சக்கமான பில்டிங் வந்து இடிஞ்சு அங்கே ஒரு லைஃப் இல்லாத மாதிரி இருக்குது. அதுக்கு வெளியே பார்த்தா ஏதோ ஒரு பிளாக் ஹோல் மாதிரி சுற்றுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக சூரியன் மாதிரி தான் இருக்குது, மொத்தமாகவே மாறி இருக்குது. அப்போது இந்த கோஆர்டினேஷனை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஏரியா 11707362 கரெக்டான கோஆர்டினேஷன், அங்கே தான் வந்து ஏதோ லைஃப் இருக்கிற மாதிரி காட்டுச்சு அப்படின்னு சுஞ்சா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல 2 பேர் வந்து இறங்குறாங்க. இதை தான் வந்து மவுண்ட் தாயின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் இந்த செட்டு, ஐ மீன் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸு அந்த மாதிரிலாம் வந்து இங்கே தான் வந்து இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த லேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதான் மவுண்ட் தாயா? இந்த மவுண்ட் தாயில் அப்படி என்ன இருக்குது அப்போ அந்த லேடி கேட்டுட்ருக்காங்க. அப்போ சுஞ்சா என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏதோ வந்து இந்த அந்த காலத்து பெரியவங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஏதோ ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அலைன்ஸ் வச்சு இது ஏதோ ஒரு லெஜெண்டரி சாங்சுரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மொத்த ஸ்டார் சிஸ்டமும் வந்து இந்த மவுண்ட் தாயில் தான் ஆரிஜினு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சுஞ்சா சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி அது அது என்ன ஏதாச்சும் குப்பையோ அப்படின்னு அந்த லேடி கேட்குறாங்க. சே
இவ்வளோ பெரிய பெரிய மனுஷன்னு சொல்றாய்ங்க. ஏன் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேருந்து வராய்ங்க. ஆனா ஒழுங்கா கிளீன் பண்ண தெரியுதா? ஆமா அவைங்க எப்படி வந்து வாழ்வாய்ங்க? இந்த மாரி கிளீன் பண்ணா அவைங்க காசு கிடைக்குமோ? அப்புட்ன்னு வந்து அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் இந்த இடத்துல எல்லாமே இப்படி குப்பை மாரி கிடக்குது? அப்புட்ன்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மலையெல்லாம் காமிக்கிறாங்க. ஃபுல்லா வந்து மிஸ்ட் கலந்து ஒரு ரெட் சாயில் அதாவது ஒரு ரெட் சாயில்ல கோட்டிங் குடுத்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி இருக்கு அங்க இருக்க மவுண்டன்ஸ்லாம். அப்ப அவைங்க எல்லாம் வாய் பேச்சு தான். ஆக்ஷன்ல கிடையாது போல. ஆ. அப்போ அவைங்க மணிய வச்சு எதுவும் அவ்வளவா பண்ண மாட்டாய்ங்க போல. அப்படின்னு ராபர்ட் சொல்லிட்டு இருக்கும்போது, வா போலாம். அப்பதான் அந்த லேடி வந்து சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ, நாங்க கரெக்ட்டான ஸ்பாட் தான் வந்திருக்கோமா? அப்படின்னு அந்த லேடி கேட்குறாங்க. அப்போ அப்போ அந்த கேட்ட நோக்கி போயிட்டுருக்காங்க. இந்த இடம் தானா? கரெக்ட்டா சொல்றியா? அப்படின்னு வந்து சுஞ்சாட்ட வந்து மைக்ல பேசிட்டு இருக்காங்க. ஆமா. உங்களுக்கு கரெக்ட்டா கீழ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அந்த லேடி கீழ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல தானா? அப்ப அந்த லேடி வந்து அந்த மண்ண செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ராபர்ட் கேட்குறாங்க. நீ இப்ப என்ன பிளான் வச்சிருக்கன்னு? அப்போ சுஞ்சா என்ன சொல்றான்னா, ஏதோ ஒண்ணு. அங்க ஏதோ உயிரோட இருக்குன்னு சொன்னான்ல. போய் பார்ப்போம் அது உண்மையா இல்லையான்னு. அப்புட்ன்னு வந்து அந்த லேடி சொல்றாங்க. அப்போ அப்போ அந்த லேடியோட ஹிப்ல இருந்து ஒரு டிவைஸ் வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் இன்டர்னல் எனர்ஜி கோர் அப்புட்ன்னு. அதாவது இந்த கோர் வச்சு தான் வந்து அந்த ரேடியேஷன் தாக்கத்துலருந்து தப்பிக்கலாம். அது சொல்லியிருப்பாங்கள்ல 6 ஹார்ஸ் வந்து தாக்கு புடிக்க முடியும்னு. அது இந்த ரேடியேஷன் தான். நான் மட்டும் இந்த மாரி அடியில போய் என்னைய புதைச்சு வச்சிருந்தா, நான் கண்டிப்பா எப்பயோ செத்தே போயிருப்பேன். அப்புட்ன்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இத ஓப்பன் பண்ணலாமா? அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த ஸ்பேஸ் ஷிப்லேருந்து ஒரு பெரிய பீம் வந்து கீழ விழுகுது. அந்த ஃபோர்ஸ்ல அந்த இடம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தோண்டிக்கிட்டு இருக்கு. ஓகே, எல்லாம் பிளானுக்கு தான் போயிட்டு இருக்குன்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா இந்த சைடு ராபர்ட் இருப்பான்ல, அவன சுத்தி மண்ணு கவர் ஆயிடுச்சு. அப்ப வந்து ராபர்ட், "ஏன்டா அடுத்து ஏதாவது சொல்றதா இருந்தா கொஞ்சம் முன்னாடியே சொல்லலாம்ல. பாரு இப்ப என்னால வர முடியல. ஃபுல்லா என் முடியெல்லாம் வந்து இப்படி ஹேர் ஸ்டைல் குலையுது." அப்புறம் ராபர்ட் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த லேடி கீழ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா நல்ல பெரிய ஒரு ஓட்டைய போட்டு டனல் மாரி வச்சுட்டாங்க. அப்ப அவங்க 2 பேரும் பக்கத்துல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, "சரி சுஞ்சா, அங்க ஏதாச்சும் லைஃப் இருக்கா? ஏதாச்சும் லைஃப் இருக்கிற அறிகுறி இருக்கா?" அப்பன்னு அந்த லேடி கேட்கும்போது, "அது கொஞ்சோண்டு தெரியுது. ஆனா தெரியாம இருக்கு. அந்த இடத்துல ஆனா ஏதோ உயிரோட இருக்கிற மாரி மட்டும் இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி தான் சிக்னல் வந்துட்டு வந்துட்டு போகுது." அப்பன்னு சுஞ்சா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் மாரி ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அப்புட்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ராபர்ட் சொல்றாங்க, "கேப்டன், அவ அந்த எலக்ட்ரானிக் லேடர் எடுத்துட்டு வந்துடலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, இப்ப தான் அந்த லேடிய வந்து கேப்டன் சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்பேஸ்க்கு அவங்க தான் கேப்டன். அப்போ அப்ப ராபர்ட் பேசிட்டு இருக்கும்போது, "யாருக்கு வேணும் இந்த லேடர்ன்னு?" சொல்லி அப்படியே குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "இவ எப்பவுமே இப்படிதான் டெம்பரா இருக்கா. அதாவது பிடிவாதமா இருக்கா." அப்படின்னு வந்து ராபர்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ராபர்ட் வந்து அங்கிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, "சரி வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராபர்ட் வேற வழி இல்லாம, "என்ன பண்ணி தொலையுற நானும் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப 2 பேரும் அந்த இடத்துல இறங்கும்போது, "ஏய் இருப்பா நான் வரேன்னு" சொல்லும்போது, "வா வா அப்படியே போயிட்டுருக்கலாம்." அப்படின்னு வந்து கேப்டன் கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. அப்ப அந்த இடத்துல பார்த்தா, அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கேட் மாரி இருக்கு. அது சீல் ஆயி அதுக்கு முன்னாடி ஏதோ வந்து சைனீஸ்ல வந்து எழுதியிருக்கு. என்னது இதுன்னு போய் பார்த்தா, அதாவது நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகமே அவன பார்த்து பயந்துச்சு. அதனால அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு அவன வந்து இம்ப்ரிசன்மென்ட் பண்ணாங்க. அதோட சேர்த்து அந்த கிரேட் தர்மா ஆஃப் ஈகோஸ்டிக் டீச்சிங்கோட சேர்த்து வச்சிருந்தாங்க. யாராச்சும் அதாவது முட்டாள்தனமா அவன மட்டும் எழுப்பி விட்டீங்கன்னா, அப்போ உங்களுக்கு மரணம் நிச்சயம். அப்புட்ன்னு அதில எழுதியிருக்கு. இத போட்டது யாருன்னா, லீ மோக்ஜிங் அப்புட்ன்னு போட்டிருக்கு. அ ஆமா. இது என்ன சொல்லுது? இது என்ன பார்த்தா ஏதோ ரைட்டிங் மாரி இருக்கு. அப்புட்ன்னு ராபர்ட் கேட்குறாங்க. "சுஞ்சா, அது என்னன்னு டிரான்ஸ்லேட் பண்ணு." அப்புட்ன்னு கேப்டன் சொல்லும்போது, "அது ஏதோ ஒரு ஏசியன் லாங்குவேஜ்ன்னு நெனைக்கிறேன். ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும்." அப்புட்ன்னு சொல்றாங்க. அதாவது மேலோட்டமா பார்த்தா அதில என்ன எழுதியிருக்குன்னா, அ "ஓப்பன் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணா நீ செத்துருவ." அப்புட்ன்னு போட்டிருக்குன்னு சுஞ்சா சொல்லிட்டு இருக்கான். "பாத்தியா ஒரு த்ரெட். நான் தான் சொன்னேன்ல, இங்க ஏதோ ஒரு பாஸ்டர் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு." அதாவது அந்த ஆ அதாவது முன்னாடி சொல்லியிருப்பாங்கள்ல, இந்த மாரி ஒளியறக்கு நல்ல இடம்னு. அப்ப அந்த மாரி ஸ்பேஸ்லேருந்து யாராச்சும் இங்க ஒளிஞ்சிருப்பாய்ங்க. பவுண்டி ஹண்டர்ஸு இல்ல அந்த மாரி அப்படின்னு வந்து ராபர்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது ரெட்டா? இந்த ஏசியன் லாங்குவேஜ் யாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அது ஏதாச்சும் போட்டிருக்குன்னு சொல்லும்போது, ஆனா ஆனா அது இருக்கறக்கு பாசிபிள் இருக்குல்ல. எவனாச்சும் ஒளிஞ்சிருக்கறதுக்கு பாசிபிள் இருக்குல்ல. அப்படின்னு வந்து ராபர்ட் வந்து ஆர்கியுமென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, சரி
அப்போ அது ஒரு குட் சைன் தான். உள்ளே போய் பார்த்தா தெரிய போகுது நம்மளுக்கு ஏதாச்சும் த்ரெட்டன் இருக்கான்னு. ஓப்பன் பண்ணால் தானே தெரியும்னு சொல்லி அப்போது அந்த கேட்டுக்கிட்ட வந்துட்டு சரி அப்போ இதுக்குள்ளே ஒரு வேலை வேல்யூவான திங்ஸு கூட இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு ராபர்ட்டும் கேப்டன் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த இடத்துல பார்த்தா ஏதோ ஒரு உருவம் உடம்பு ஃபுல்லாக முட்டியை வச்சு கவர் ஆகிருக்கு.